Hey guys, welcome back to the channel. So இது வந்து மூலக்கோனா ஃபால்ஸோடைய எபிசோடு 2. ஸோ எபிசோடு 1 பார்க்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இப்போ நீங்கள் எபிசோடு 1 பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்ம சேனலில் போய்ட்டு வேலியோ ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம ஃபால்ஸ் சீரிஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு பிளேலிஸ்ட்டில் தான் போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து லைனப்பாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வீடியோஸ் பார்க்க. ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது வந்து எபிசோடு 2 வீடியோ. ஸோ ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக இருக்கும். ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு போங்க. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம போக போகிற இடம் சாதாரணமான இடம் இல்லை. இருறா, என்னை பார்த்து என்ன நினச்சினுக்கிறேன்? ஐ எம் ப்ரொஃபஷனல் டிரைவர், யூ நோ தட். உன்னை நினச்சாதான்டா பயமாக்குதுன்றியா? ఇప్పుడు చూడండి, ఇప్పుడు பாருங்க. ஐயோ, ஏதோ ஐபத்திர வண்டி. எல்லாம் நெஞ்சு போச்சு. ஏய், பெத்த ராயிரா, பெரிய கல்லுங்க. ஏ போடா, என் ஷூ நெஞ்சு போச்சுடா. ஐயோ, ஏய் அவ்வளோ பெரிய வாட்டர் கிராசிங்கே தாண்டிட்டோம். இதெல்லாம் ஒரு கணக்கா? நாங்கள்லாம் விரல்லே ஓட்டுவோம்டா வண்டி. ஒரு வாட்டி நான் விட்டுட்டேன், பார்த்தீங்களா? ஆமாங்க, ஒரு வாட்டி இவன் தான் ஓட்டுன்னு வந்தான். எஃப்ஜெட்டு எத்தனை வந்து விட்டாங்க அது மண்ணில். நல்ல வேலை யாருக்கும் ஒன்றும் ஆகலை. ஆனால் ஜாலியாக இருந்துச்சு. பசங்களாட்டு கூட வந்தால் இன்னும் ஜாலியாக இருக்குங்க. ஆனால் எவனுமே வர மாட்டான். என் ஷூ நஞ்சு போச்சு. ஐயோ, அதெல்லாம் இருக்கட்டும், பரவாயில்ல. இப்போ டைம் வந்து 11 o'clock ஆயிடுச்சுங்க. நம்ம போயிட்டு ஜாலியாக குளிச்சுட்டு குளிக்க போகிறோமா? நான் குளிக்க போகிறதில்ல. எனக்கு குளிர்துடா. நீ குளிக்க போகிற, எனக்கு குளிர்து. நான் குளிக்க போகிறதில்லடா, என்னால் முடியாது. அம்மா, இந்த ரோடு ஃபுல்லாமே ஆஃப் ரோடு தாங்க. ஆனால் நல்லாயிருக்கும். ரோடு அது க்ளோஸ். இதுக்கு முன்னே வந்து ரோடு அந்த பக்கம் இருந்துச்சுங்க. அந்த ரோடு வந்து தண்ணி ஃபுல்லாக போயிட்டு மொத்தம் அறுத்துட்டு போயிடுச்சு. இங்கே பாருங்களேன், ஒரு மணலை எப்படி ஓட்டுறன்னு மட்டும் பாரு. ஏறிடா ஏறிடா. ஏறியாச்சு. இப்போ ஹெவியாக வண்டிங்க போய் போய் இந்த ரோடு வந்து அப்படியே மண்ணாக ஆயிடுச்சுங்க. ஃபுல்லாக அப்படியே எப்படி இருக்குது பாருங்களேன். அப்படியே மணல் இழுக்குதுங்க ஒரு சைடாக. நமக்கு முன்னாடி ஒரு கார் போகுது, அதுக்கு முன்னாடி ஒரு டிராக்டர் போகுது. அந்த தாத்தா ஒன்று போய் ஃபன் பண்ணலாமா? ట్రాక్టర్ ఎత్తుకుని అట్టే లోడుకుంటూ పోవాలి. தாத்தா பார்த்தீங்களா, வழி விட்டாரு. சூப்பர் தாத்தா, தேங்க்ஸ். அந்த தாத்தா தெரியுமா? தெரிஞ்சவரா? அப்போ வர சொல்கிறேன் நம்ம பின்னாடியே. என் ஸ்கூல் ஃப்ரெண்டு ஆக்சுவலாக ரோடு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னே எப்படி இருக்குங்க, இதுதான் ரோடு. ஷார்ட்கட் இது. இப்போ வந்து கொஞ்சம் சுற்றிட்டு வருவோம் நம்ம. எதனால் அப்படின்னா தண்ணி போகுது, தெரியுதுங்களா? இப்படி போகுது பார்த்தீங்க தண்ணி. அது தண்ணியால் தான் அந்த ரோடு போச்சு. ரொம்ப தேங்க்ஸ் தலை. நமக்கு வழி விட்டாருங்க அந்த அண்ணன். ஃபேமிலியோடு வர்றாரு போல். ஐயோ ஐயோ, என்னடா ரோடு இப்படிக்குது. ரோடு ரொம்ப மோசமாக இருக்குங்க. எப்படி தெரியுமா இருக்குது இந்த ரோடு? ஃபுல்லாக வந்தால் ஃபுல்லாக கல்லாக இருக்குது, இல்லைன்னா ஃபுல்லாக மணலாக இருக்குது. ரோடாகவே எங்கேயுமே இல்லை. வந்தால் மணல், இல்லை கல். இங்கே பார்த்தீங்கன்னா மணல் தான் இருக்குது ஃபுல்லாக. இது அப்படியே தாண்டணும் அப்படின்னா அங்கே ஃபுல்லாக கல் தான் இருக்குது. இது இங்கே பாருங்கள், ஃபுல்லாக கல்லாகவே இருக்குது. எப்பாடி கல் தாண்டின ஒன்று மட்டுமே
அப்படியே ஒரு மாதிரி இழுக்குதுங்க ரோட்டில் மணல். எங்கள் ஆள் பின்னாடி உட்காந்துன்னு ஃபுல்லாக பயத்துலேயே வரோம், எங்கே விட்டுருவணும் அப்படின்னு சொல்லிட்டு கெட்டியாக பிடிச்சின்னு வரோம். நீ ஒன்றும் பயப்படாத, நான் இருக்கிறேன். ஐயோ கீழே இருப்போம். நீ ஒன்றும் பயப்படாத, நாம் இருக்க பயமே. வந்துச்சு செக் போஸ்ட் வந்துருச்சுங்க. ஃபைனலாக செக் போஸ்ட் வந்துட்டோம். இருடா டிக்கெட் எடுக்கணுமா? என் கால் ஃபுல்லாக தண்ணி தான் இருக்குது. கவர்மெண்ட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு போட்டிருக்காங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், முலக்கோனா வாட்டர் ஃபால்ஸ், புத்தூர் ரேஞ்ச். ஓகே கேஷ், ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா டோக்கன் எடுத்தாச்சு. டோக்கன் வந்து எப்படி இருக்குன்னா, லோக்கல் அப்படின்னா 10 ரூபாங்க பர் பர்சனு, அப்படி நான் லோக்கல்னால் 50 ரூபா ஒரு ஆளுக்கு, பைக்குக்கு 50 ரூபா. ஸோ இப்போ வந்து நாங்கள் லோக்கல் அப்படின்றதுனால எங்களுக்கு 70 ரூபா. அதே நான் லோக்கல், அதாவது வெளியிலேருந்து வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பர் பர்சன் 50 ரூபா, பைக்கில் வர்றீங்க அப்படின்னா 50 ரூபாங்க. 2 பேர் வர்றீங்க அப்படின்னா 150 ரூபா, பைக்கில் 2 பேர் வந்தீங்கன்னா 150 ரூபா, காரில் வந்தால் 300 ரூபா கார் பார்க்கிங்க்கு, அப்புறம் பர்சனுக்கு 50 ரூபா, லோக்கல்னால் 10 ரூபா. ரோடு கூட நல்லா இல்லை, எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, எவ்வளோ அமௌண்ட்டு வாங்குறாங்க ரோடு போடலாம்ல, ரொம்ப ஒரஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டு தான், இருந்தாலும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். எனக்கு முன்னாடி ஒரு கப்பல் போகிறாங்க, அதை கப்பலுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்குங்க. கப்பலாக இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நமக்கு தெரியாது இல்லையா. தயவு செய்து மூஞ்சை மறைச்சிக்கோங்க, கேமராவில் மாட்டிங்கன்னா மாட்டிப்பீங்க. என்னடா ரோடு இது, சரி. ரொம்ப கேவலமாக இருக்குது ரோடு, சரி. எடை இங்கே வச்சிடலாங்க பைக்கு. ஆல்ரெடி எவ்வளோ ரைடர்ஸ் வச்சுன்னுறா. டாப் பாக்ஸ் எல்லாம் போட்டிருக்கோங்க ஒரு. ஃபைனலாக வந்து நம்ம ஃபால்ஸ் வந்து ரீச் ஆகிட்டோங்க. இவன் யாரா இவன்? காய்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு வலையில் மாட்டின்னு இருக்குதுங்க. அது உயிரோடு இருக்குதா செத்து தெரியலையா? ஏம்மா ஏன்றது? ஆட எது சிக்கன் வந்துடுறா. பாவம் பக்கமே போய் திருத்தணும். இங்கே இந்த வலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீன் மாட்டிக்கிட்டீங்க, உங்களுக்கு காட்டுறதா? வாவ், நிறைய மீன் மாட்டினுக்குதுடா. இங்கே வரும் காய்ஸ், இங்கே பார்த்தீங்களா மீன் மாட்டி நிற்குது. இது காப்பாற்றி விட்டுருவோமா வலையிலேருந்து? నువ్వు ఆదివారం తింటావు కదా చేప పులుసా? ఈ చేపని ఎట్టైనా కాపాడాలరా. నువ్వు పట్టురా రే, ఇది పట్ట, నేను ఇది కాపాడతా. పావుని కాపాడలేమా, చేపనే కాపాడాలి. కొరుకుతుంది. తింపేద్దామా? తింపే, కానీ దాన్ని తప్పుతా. ఒన్ను కాపాచ్చి ఈడ ఇంకోటి ఉందిరా, ఇంకోటి ఉంది. బతికే ఉందా? బతికే ఉంది, కానీ చచ్చిపోయే స్టేజ్లో ఉంది.
இந்த 2 மீனை காப்பாற்ற போகிறாங்க அன்னைக்கு. மீன் காப்பாற்றுறோம் கைஸ். குட்டி மீன்ரா இதோ காப்பாற்றிச்சு. வீட்டுக்கு எடுத்து போகலாமா? நீ ஓடி போயிடு போச்சுக்கோ. ஃபைனலாக வந்து நம்ம வந்து ஃபால்ஸ் வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் அந்த ஃபால்ஸை காட்டுறேன். பட்டு பெருசாக இருக்காது, ஆனால் சூப்பராக இருக்கும். கீழே வந்து ஸ்டார்டிங்கில் வந்து 2 அதாவது ஃபேமிலி பசங்கள்லாம் குளிக்கிறதுக்கு ஒன்று இருக்கும். அப்புறம் ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்க வந்து இங்கே நம்ம குளிக்கலாம். ஸோ அது இல்லாமல் தாடு வந்து மேலே ஒன்று இருக்குங்க. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். இப்போ வந்து இந்த வழி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த வழியில் அப்படியே ஏறி வந்தீங்கன்னா நம்ம இப்படி ஏறி போகணும். இதோ நமக்கு மேலே நம்ம ஃப்ரெண்டு போகிறோம் பாருங்கள், இப்படி தான் போகணும். நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபால்ஸுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஒரே இட் சைடு வந்து கதறா தாரியா வழி இந்த பக்கம் இருக்குங்க. அவர் அட்வென்ச்சரஸாக போகிறாராமா. ஒரே இட் சைடு வந்து தாரி ஈஸியா நான் பொழப்புங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து ஒரு ஃபால்ஸ் இருக்குங்க, அங்கே தான் போயிட்டுருக்கோம் இப்போது. ஸோ கொஞ்சம் மேலே ட்ரெக்கிங் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வியூ பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா மேலே ஒரு கல் அப்படியே யாரோ எடுத்து வச்ச மாதிரி இருக்கா. இந்த பக்கம் பாருங்கள், செம்மையாக இருக்குங்க, செம்ம அல்டிமேட்டு. இப்போது நிறைய பேர் வருவாங்க ஆக்சுவலாக. வந்து இங்கே ஒரு கிணறு மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதில் குளிப்பாங்க. ஸ்விம்மிங் தெரியாதவங்க வந்து அங்கே ஸ்டார்டிங்கில் இருக்கிற அந்த இதில் குளிப்பாங்க. கொஞ்சம் பேர் மட்டும்தான் எங்களை மாரி மேலே ஏறி போவாங்க. இங்கே பாருங்களேன், செம்ம லொக்கேஷன். இப்போ உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட்டு காட்டுறேன் பாருங்கள். யாரோ மனசுக்குள்ள మునిగేదా నీకేరా మునగచ్చు వీడియో తీసుకోవచ్చు కానీ అంత క్లీన్గా లేదు కదా నీళ్ళు ఇక్కడ. అది అక్కడ ఏమైనా ఉంటుందని డౌట్గా ఉంది. అది కొంచెం கைஸ் இங்கே பார்த்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. பட் அதிகமாக மழை வரும்போது தான் இங்கே வந்து தண்ணி நல்லாயிருக்கும் போல். இங்கே வாட்டர் ஃப்ளோ இல்லை, இப்போ நிற்கிது. సెకండ్ వన్ పైన ఏదైనా ఉంటుందేమో కానీ కొంచెం రిస్క్ ఎక్కువ. పోవచ్చా? పోవచ్చు. ఇప్పుడు హెల్మెట్ ఏదైనా పెట్టేసి పోదామా? పెట్టి ఇక్కడ ఎవరు ఎక్కువ ఎవరో ఎక్కుంటాను. ஓகே கேஸ், நாங்கள் வந்து இப்போ வந்து அதுவும் அந்த மேலே ட்ரை பண்ண போகிறோம். அங்கே போய் பார்க்க போகிறோம் அங்கே ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே கேஸ், நம்ம மேலே போயிட்டு பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படின்ட்டு. ஆக்சுவலாக ஹெல்மெட்டு கையில் இருக்கிறதுனால ஒரு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அந்த மலை வந்து பார்த்தீங்களா எப்படி இருக்கு, இந்த பக்கம் ஒரு மலை இருக்குது. ஓகே கேஸ், இப்போ வந்து நம்ம மேலே ஏறி பார்க்கலாம் ஏதாச்சும் இருக்கான்ட்டு. கொஞ்சம் அட்வென்ச்சராக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு அந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு தெரியணுங்க. அம்மை ரொம்ப ஸ்லோப்பாக இருக்குங்க.
ஆக்சுவலி இந்த பக்கம் தான் போயிருக்காங்க, போகிறதுக்கான அடையாளம் வந்து இருக்குது. இதுக்கப்புறம் எப்படி ஏறலாம்? ஸோ கேமரா பிடிச்சிட்டு நம்மளால் ஏற முடியல. ஸோ நான் மேலே போய் கண்டினியூ பண்ணுறேன், ஓகேங்களா? ஆக்சுவலி ரொம்ப தூரம் ஏறி வந்துட்டோங்க. ஃபைனலாக மேலே வந்துட்டுங்க. பட் ஆனால் எங்கே எப்படி போகிறதுன்னு தெரியல, ரொம்ப ரிஸ்க்கு தான். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே ஏறி வர்றப்போ என் ஹார்ட் பீட் ரொம்ப ஸ்பீடாக அடிக்குது. கேட்குறீங்களே ஹார்ட் பீட்டு? ஹார்ட் பீட் ரொம்ப ஸ்பீடாக அடிக்குதுங்க ஆக்சுவலாக. இதுக்கு மேலே வந்து பெருசாக எதுவுமே இல்லை. மேலே வந்து பெருசாக எதுவுமே இல்லைங்க. பாருங்க, எதுவும் இல்லை. வந்துட்டோம், அது வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துடுவோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு குளிக்கிற மாதிரி ஒன்று இருக்குங்க, அவ்வளோதான். ஆனால் அது லொக்கேஷன் அல்டிமேட்டுங்க, செமையாக இருக்குது, வேறு மாதிரி சூப்பராக இருக்குங்க லொக்கேஷன். இங்கே பாருங்கள், தண்ணி கீழே தண்ணி இருக்குது. ஸோ இந்த வழியெல்லாம் மழை பெஞ்சு தான் இந்தமாரி ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சுங்களா எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே ஒரு மாதிரி ஃபுல்லாக. வேறு மாதிரிங்க, சூப்பராக இருக்குது, அல்டிமேட். இந்த பாறை பாருங்களேன் எப்படி இருக்கு, தனியாக இருக்குது. தள்ளி விட்டுருவோமா? இங்கே பாருங்களேன், சப்போர்ட்டுக்கு சும்மா தான் இருக்குது, ஒரு கல் சப்போர்ட்டு, அவ்வளோதான். எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் இருக்குது. மஹே, ஜூரா அங்கே இருக்காங்க நம்ம ஃப்ரெண்டு, அங்கே இருக்கான், தெரியவே தெரியல அவன். செம்ம சூப்பராக இருக்குங்க. நம்ம கீழேருந்து பார்த்தோம்ல ஒரு கல், அந்த கல் தான் அது. ஓகே கைஸ், நம்ம இங்கே வந்து பார்த்துட்டோம், எதுவும் இல்லை, சின்னதாக ஒரு குட்டை தான் இருக்குது, மற்றபடி எதுவும் இல்லை. நம்ம அப்படியே இறங்க ஆரம்பிக்கலாம். இங்கெல்லாம் வர்றது ரொம்ப ரிஸ்க்குங்க. ஆக்சுவலாக வரத்துக்கும் ஒன்றும் இல்லை, இங்கே வரணுன்னா அந்தளவுக்கு எதுவும் இல்லை சொல்ல போனோன்னா. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே ஒரு சின்ன குட்டை, அதுக்கு கீழே அப்படி பாஞ்சு போகுது தண்ணி. மழை வரும்போதெல்லாம் வந்து அதிகமாக வரும் போல் இந்த பக்கம் தண்ணி. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது தண்ணி, ஆனால் நல்லா க்ளீனாக தான் இருக்குது தண்ணி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. குளிக்கிறதுக்கெல்லாம் அந்தளவுக்கு வர்த்து இல்லைங்க, நல்லா இருக்குது லொக்கேஷன் ஒன்றா, ஆனால் இங்கே வர்றது வேஸ்ட்டு தான். ஸோ கீழே குளிச்சுட்டு அப்படியே ஜாலியாக போயிடலாம்.
என்ன கேட்டிங்கன்னா மேலே ஏறி வர அளவுக்கு எந்த ஒரு யூஸுமே இல்லை. ஓகேங்களா? ஓகே காய்ஸ், நான் அதுக்கப்புறம் அப்படியே கீழே போகிறேன். கீழே போகிறப்போ வீடியோ எடுக்க முடியாது. ஸோ நான் கீழே போய் கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஹே காய்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து மேலே ஏறி வந்தோம், வாட்டர் ஃபால்ஸ் மேலே. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரிஸ்க்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நடக்க கூட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸ்பேஸு. ஸோ நாங்கள் இப்படி தான் இறங்கி ஆகணும். ஸோ என் பேண்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி இந்த இலங்கையெல்லாம் ஒட்டிக்கிச்சு. ரொம்ப அட்வென்ச்சரான ஒரு ட்ரெக்கிங் தான். ஸோ சூப்பராக இருக்குது. பட் ஆனால் எல்லோரும் இங்கே வர மாட்டீங்க, வரக்கூடாது. ஏன்னா வர்ற அளவுக்கு எந்த அளவுக்கு ஒர்த்து இல்லை ஆக்சுவலாக சொல்ல போனோன்னா. பட் ஆனால் ட்ரெக்கிங் நல்லாயிருக்கு. இங்கே பாருங்களேன், இப்படி தான் போய் ஆகணும். ரொம்ப ரிஸ்க்கு தான் இங்கே வந்துடுது. ஓகே கைஸ், நான் இறங்கிட்டு vlog கண்டினியூ பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறங்குறது வந்து ரொம்பவே ரிஸ்க்குங்க. இப்படி தான் இறங்கி வரணும். ஸோ நம்மளுக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நம்ம இதெல்லாம் ஏறிடலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி ட்ரெக்கிங் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால நம்மளுக்கு இது ஒரு பிரச்சனை இல்லை ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை. பார்த்தீங்கன்னா இப்படி தான் இறங்கணும். என்ன கேட்டிங்கன்னா இது மேலே வரது வேஸ்ட்டுங்க, ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக சொல்ல போனோன்னா. பட் லொக்கேஷன் அல்டிமேட்டு. ஸோ ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்குது. கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் நம்ம போய் கீழே தான் போய் பாருங்கள் எப்படி இருக்கும். பட் ஆனால் இதெல்லாம் நமக்கு கை வந்துக்கலை. ஸோ இதெல்லாம் நம்ம அசால்ட்டாக ஏறலாம், அதில் ஒரு பிரச்சனை இல்லை. நம்ம இதெல்லாம் சேலஞ்செல்லாம் வந்து ஒரு மேட்ரு கிடையாது. பட் ஆனால் உட்காந்து தான் இறங்குற மாதிரி இருக்கும், கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஓகே எஸ், நான் கீழே போய் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த ஊதாயிட்டு வச்சுனா ஆகாதா? ஆமாம், அந்த பக்கம் வரல. ఇది స్లిప్ అవుతుందో கண்டிப்பாக హెల్మెట్ ఇచ్చారా లేకపోతే నీకు అన్కంఫర్ట్ అయితే ఇటు ఇచ్చేయి, నేను తీసుకుంటా. பாருங்க ஓத்த நம்மளாம் அது இது மாதிரியே நிற்போம். ஜிங்கிச்சு கா ஜிங்கிச்சு கா ஜிங்கிச்சு கா. ஏய், நான் தான் பேர் கில்ஸ். கிட்டா மச்சான். ஹாய் காய்ஸ், நான் தான் பேர் கில்ஸ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஒரு காட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே சர்வை ஆகுறது ரொம்பவே கஷ்டம். ஆனாலும் நம்ம விடாமுயற்சியால் நம்ம இங்கே சர்வை பண்ணி தான் ஆகணும். ஆனால் இங்கே வந்து பாருங்க, காட்டுக்கு நடுவில் நம்மளுடைய பயணத்தை தொடரணும். சும்மா ஜாலியாக ஃபன் பண்ணுங்க, எப்படி இருக்கு. பட் ஆனால் இந்த ட்ரெக்கிங் வந்து ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸு. நீங்களும் உங்கள் பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு போய் ட்ரெக் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகே கைஸ், ஃபைனலாக வாட்ஸ் நம்ம வந்து ஃபால்ஸ் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இப்போ வந்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலியோடு குளிக்கலாங்க, நல்லாயிருக்கும். ஸோ அங்கே வந்து ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்க குளிக்கலாம். இங்கே அந்த அளவுக்கு க்ரௌட் இல்லை பாருங்களேன். இங்கெல்லாம் வந்து ஃபேமிலியோட ஜாலியாக குளிக்கலாங்க. ఇట్రారా ஒட்டே உண்டு, ஒகே பக்கம் பண்ணுறோம்வா. ஓகே கைஸ், ஃபைனலாக நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இங்கேருந்து வீட்டுக்கு போக போகிறோம். ஸோ இந்த vlog வந்து நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஜாலியாக ஃபன்னாக கொண்டு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணேன்.
ஆக்சுவலாக இந்த vlog பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பாய், டேக் கேர், see you guys.